சூர்யா பாட்டியோட லீடர்ஷிப் எப்படி போகுது? ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவாக வந்து லாஸ்ட்டில் ஒரு ஹாலிவுட்டில் வர மாதிரி இருந்தது. அந்த கெட்டப் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பேர் பீக்கி பிளைண்டர்ஸோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை. பீக்கி பிளைண்டர்ஸ் என்ன மாதிரி அது டோட்டலாக வேறு, இது டோட்டலாக வேறு. இது நல்லா இருந்தது. இது ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற இதில் இப்போ எந்த மாஸ் ஹீரோ எந்த ஹீரோ வந்து அந்த சிகரெட்டோட இது வச்சாலுமே அந்த கம்பேரிசன் வருது. பட் அது இருக்க தான் செய்யுது ப்ரோ. அது வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேருக்கு அப்படி இருந்திருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக மாசாக இருந்தது, செம்மையாக இருந்தது. பட் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ரோலக்ஸில் தான் ஸ்மோக் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்த்தா இந்த படத்துலையுமே வந்துட்டு அந்த ஸ்மோக்கிங் சீன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் அந்த அளவுக்கு வருத்தான கேரக்டர்னால தானே இந்த நடிக்கிறாரு. இல்லைன்னா ஸ்மோக் சீனில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த சீன் அந்த ஒரு கேரக்டர் செம்மையாக இருக்கனால தான் பண்ணியிருக்காரு. ஒரு பார்க்கும்போதே ஒரு கேங்ஸ்டரோட தலைவன் மாதிரி செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு இந்த படமும் வந்துட்டு தரமாக கொடுப்பான்னு நம்புகிறோம். அதே மாதிரி கங்குவால் அந்த ஃபயர் சாங்குமே செம்மையாக இருந்தது. பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல. சும்மா அந்தந்த ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்காங்க சொல்லி எல்லா படமும் கல்கி இருக்குது. கல்கி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸு ஜூனி எல்லா படத்தையும் சேர்த்து அங்கங்கே ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு டார்க்கான கிரே டோனில் எல்லாம் எடுத்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் ஜிகிர்தாண்டா பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு அரசியல் படமாக இந்த பண்ணியிருக்காங்க போல். அதே மாதிரி இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா இது எல்லாமே கலந்த ஒரு மசாலா படம் மாதிரி இருக்கும். ஏன்னா லவ் இருக்குது, லாஃப்டர், அது காமெடி சீன்ஸு, அப்புறம் ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பண்ணால் அதை ஒரு நல்ல ஒரு மசாலா படத்தை அவர் ஒரு ரேஞ்சில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருப்போம். லவ் லாஃப்டர் வார்ன்றது நல்லதாக இருக்குது கேட்கும்போது. லவ் லாஃப்டர் வார் புதுசாக இருக்கு இல்லையா? அவங்க படம் எடுக்கிற போது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்தா தான் தெரியும். அது ஒரு மாசாக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இதில் வந்துட்டு இப்போது டபுள் இருந்து ஒரு வேரியேஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரஜினி சார் வச்சு பேட்டை பண்ணியிருந்தாப்புல. ரஜினி சாருக்கு வந்துட்டு ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து சூர்யா சாருக்கு வந்துட்டு ஒரு மாசான ஒரு மூவி இப்போ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இப்போது அந்த ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட் லுக் விட்டார்ல ஒரு இது சின்னதாக ஒரு வீடியோ, அதுலேயுமே வந்து செம்மையாக இருந்தது. கெட்டப் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரோலெக்ஸுக்கு அடுத்த ஒரு கேரக்டராக இந்த கேரக்டருமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். அது ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி லைட்டாக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓடும் தான் நினைக்கிறோம். ஓரளவுக்கு இருக்கும் தான் நினைக்கிறோம். இப்போ ஏன்னா சூர்யா பெரிய ஆக்டர். இப்போது கார்த்திக் சுப்ராஜும் ஓரளவுக்கு மணிரத்னத்தோட இந்த மாடர்ன் வெர்ஷன் சொல்கிறாங்க. ஏதாச்சும் விஷயம் இல்லாமல் எடுக்க மாட்டார். சும்மா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவோம் என்டர்டெயின்மெண்ட். அப்படி இல்லாமல் ஏதாச்சும் அவர் ஸ்டைலில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அது கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த படமும் ஒரு எல்லா ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பெக்டே பண்ணல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. வாடி வாசல் தான் நினச்சிருப்பீங்க. அடுத்த முடித்தோடனே வாடி வாசல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி வாசல் நினச்சா நடுவில் இவரோட சைன் பண்ணதே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படத்துக்கே தனி ஒரு வெயிட்டிங் இருக்கும். அவர் எப்படி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவார் அப்படின்றது. அது சூர்யா சாரோட பண்ணுறாருன்ற போதே கொஞ்சம் எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்குது. இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி சார் இணையும் போது எப்படி சூப்பர் ஸ்டார் இணையும் போது எப்படி ஒரு இது இருந்துச்சோ, நம்ம எதிர்பார்த்த போல ஒரு மாதிரி இருந்தப்போ அது இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் இதுதான். அதுக்கு முன்னாடி இந்த சில படங்கள் பண்ணிவிட்டு வந்தப்போ நம்ம அந்த மாஸ் இது பற்றி பண்ணிச்சுல சேம் அதே இது நான் இதில் எதிர்பார்க்குறேன். சூர்யா அவருடைய அந்த மாஸ், அந்த சிங்கம், அந்த பீரியடில் இருந்து அந்த மாதம் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அஞ்சானில் பார்த்தோம். நம்ம அந்த மூவி எப்படி போணுச்சோ அதுங்க நம்ம ரெண்டாவது பட்சம். ஆனால் அந்த லுக்கு வந்து நமக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த அஞ்சானுடைய அந்த லுக்கும் அந்த கேங்ஸ்டராக நம்ம சூர்யாவை வந்து அந்த பார்க்குறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் மாசாக இருந்துச்சு. அந்த மாதத்தில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். சூர்யா சார் கெட்டப் வந்து ஒரு ரகடாக இருக்குது. ஒரு வில்லன் டோனில் இருக்குது. அநேகமாக ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏதோ ஒரு பிளட்டு ஷேட்ஸோடு வராரு. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். பார்ப்போம். என்ன ஸ்டோரின்னு கெஸ் பண்ண முடியல. இனிமேல்ட்டு ஃபஸ்ட் லுக்கு டைட்டில் ரிவீல்லாம் ஆனால் தான் என்னன்றது தெரியும். ஹைட்டை வச்சு எதனா இது பண்ணுவாங்க. பட் ஏன்னா கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஏன்னா சூர்யா சார் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அனுஷ்காவோடு நடிக்கும் போது ஹைட் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அது கேமராவில் தெரியல, அவ்வளோ ஒரே ஹைட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பத்து மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, ஹைட் வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ட்ரோல்லாம் அவரே படத்தை சொல்லியிருப்பார். எவ்வளோ உயரம்ன்ற முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு உயரும் அந்த அளவுக்கு தான், அதான் முக்கியன்ற மாதிரி சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஹைட் வச்சு எல்லாம் ட்ரோல் பண்ணதுக்கு. மற்றபடி அந்த பேரை பெஸ்ட்டாக இருந்தது. அனுஷ்கா அந்த மாதிரி இந்த பேரும் ஒரு நல்ல இது வரும். சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரேயாஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஜெகமே தந்திரம்
அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்தில் பண்ணியிருப்பாப்புல அந்த லைட்டிங் டோன் எல்லாமே. கிட்டத்தட்ட இந்த படத்தும் ஒரு டார்க் டோனில் பண்ணியிருக்காரு, நல்லா உழைச்சிருக்காரு, பார்த்தாலே தெரியுது எடிட்டர் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அவர் 44 வந்து ஒரு நல்ல ஒரு பேரோட நல்ல படமாக இருக்கும். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கங்குவா அதை முடிச்சுட்டு இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன புறநானூறும் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அதை விட இன்னொன்று வாடிவாசல் வந்துட்டு பயங்கரமாக இருக்கனால அதுக்கு வந்துட்டு பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்கேன். புறநானூறு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுதான் மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா சூரியரை போட்டிருக்கப்போ அடுத்த ஒரு காம்போ ஸோ செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 நேஷனல் அவார்டும் வாங்குச்சு. ஸோ அந்த ஒரு காம்போ மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒன்று தான். பட் இருந்தாலும் வாடிவாசல் இருக்குது, ஸோ அந்த அவார்டு எல்லாம் அங்கே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா இப்போ தானு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, ஸோ கண்டிப்பாக படம் வரப்போகுதுன்ட்டார். ஸோ அது ட்ராப் கிடையாது, வாடிவாசல் கண்டிப்பாக வருது. ஸோ அதுக்காக செம்ம வெயிட்டிங்கில் இருக்குது.